வேர்ல்டு லெவலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ சூப்பர் ஹீரோ படங்கள்லாம் வந்திருக்கு, எத்தனையோ சூப்பர் ஹீரோ சீரிஸஸ் எல்லாமே வந்திருக்கு தான். பட் அதோட கம்பேர் பண்ணும்போதெல்லாம் இப்போ இந்த பாய்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நிறையவே பேசப்பட்டுட்டும் இருக்குது. அண்ட் பாய்ஸ் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சீரிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பாய்ஸ் சீரிஸ் இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆனதுக்கான முதல் காரணம் என்ன? பாய்ஸ் சீரிஸ் மார்வல் டிசி அந்த மற்ற சூப்பர் ஹீரோ ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாத்தையுமே டேக் ஓவர் பண்ணிருச்சா? ஸோ பார்த்தீங்கன்னா பாய்ஸ் சீரிஸ் நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்சதுக்கான முக்கியமான காரணங்கள் நிறையவே இருக்குது. ஸோ இந்த பாய்ஸ் சீரிஸ் எப்படி அதெல்லாம் டேக் ஓவர் பண்ணிச்சு, ஸோ இப்போ ஏன் எந்த அளவுக்கு இப்போ அது டாப்பில் பேசப்படுது அப்படின்ற விஷயத்தில் பற்றிலாம் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா அது சூப்பர் ஹீரோ ஜேர்னலிஸ்ட் எல்லாமே இப்போ லைட்டாக கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்ற ஒரு விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இது இருக்குது. உதாரணத்துக்கு மற்ற சூப்பர் ஹீரோ ஃப்ரான்ச்சைசஸ் எல்லாம் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக்குன்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சூப்பர் ஹீரோ ஃபெட்டிக்னா என்ன, வழக்கமான சூப்பர் ஹீரோ படங்கள் எல்லாத்துலேயுமே வந்துக்கிட்டு இருக்கிற ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்டில் தான் இவங்க படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் இப்படி 20-30 வருஷமாக ஒரே மாதிரியான டெம்ப்ளேட்டில் படம் எடுத்து போர் அடிச்சு அதர் கண்ட்ரி மூவிஸ்லாம் நம்ம ரசித்து பார்க்குறோமோ, அந்த மாதிரி ஹாலிவுட்லேயுமே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பர் ஹீரோ மூவிஸ் பெரும்பாலும் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் அந்த டெம்ப்ளேட்குள்ளே தான் வந்துட்டு கிடந்துச்சு. ஸோ அதனால தான் இப்போ சூப்பர் ஹீரோ மூவிஸ் பார்த்திங்கன்னா பல பேருக்கு போர் அடிக்கிறதாகவுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த பாய்ஸ் சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு கம்ப்ளீட் அதுலேருந்து அப்படியே ஒரு சேஞ்ச் ஓவர். சூப்பர் ஹீரோஸ் கெட்டவங்களாக இருக்காங்க, நம்மளும் கெட்ட சூப்பர் ஹீரோஸ்லாம் மற்றதெல்லாம் பார்த்துருக்கோம். பட் அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் அதை விட எந்த அளவுக்கு இன்னும் பயங்கரமாக இருக்குது அப்படின்ற விஷயங்களை பற்றிலாம் தான். அதோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது இன்னுமே பயங்கரமாக வச்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்ட்ரீம் லெவலில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரோட ரைட்டிங்ஸ் அண்ட் அந்த கேரக்டர்ஸோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா அட் தி எண்டில் எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. எல்லா கேரக்டருக்குமே ஒரு பிளாட் இருக்கும், எல்லா கேரக்டருக்குமே அந்த கேரக்டர் ஆர்க் இருக்கும், அண்ட் ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்குள்ளே தான் எல்லாமே போயிட்டுருக்குங்க. ஒவ்வொரு எபிசோட்லையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் கேரக்டர்ஸ்க்கு அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டை ஒவ்வொரு சீசனாக பக்காவாக எல்லாத்துலேயுமே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. த்ரூ அவுட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில கேரக்டர்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவோம். பட் அதை தவிர்த்துவே சுற்றி இருக்கிற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஒரு கேரக்டராக ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் உள்ள வண்டர்கான் போய்கிட்டே தான் இருக்கும். இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா காமிக்ஸோட கம்பேர் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லாவே ரைட்டிங் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு ட்ராஜிக் பேக்ரவுண்ட், ஒரு ஒஸ்ட் சைல்டுஹுட், அந்த மாதிரியான மோஸ்ட் டிஃபிகல்ட் பேக் ஸ்டோரிஸ் எல்லா கேரக்டருக்குமே ஏதோ ஒரு வகையில் இருக்க தான் செய்யும். நம்ம பார்க்குற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரிலேட்டபுளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் எடுத்துட்டிங்கன்னா அது எல்லாமே பார்க்கறது ஓரளவுக்கு நமக்கு கூட ரியல் லைஃப்பில் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்கும். ரியல் லைஃப்பில் ஒத்து போகிறதுன்னு சொல்லும் போது தாங்க ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது. ஸோ இந்த சீரிஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சீரிஸோட மெயின் கதையே என்னது, வாட்ன்ற ஒரு கம்பெனி கீழே சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வளர்றானுங்க. அந்த சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிக்காளி பைய, ஃப்ராடு பைய, பைத்தியக்கார சைக்கோ பையில தான் இருக்கானுங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏமாத்துக்காரனுங்க. அந்த சூப்பர் ஹீரோஸை வச்சு வாட் அதோட கம்பெனி பிராண்டை பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூப்பர் ஹீரோஸ் ஏதாவது தப்பு பண்ணுறானுங்க அப்படின்னா அவனுங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே மறைச்சிட்றாங்க அந்த கம்பெனி. இதை நம்ம ரியல் லைஃப்லையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாமே. லைக் இந்த இடத்துல சூப்பர் ஹீரோஸ்ன்றதை விட்டுட்டு ரியல் லைஃப்பில் நீங்கள் எடுத்துக்கோங்களேன். லைக் பெரிய பெரிய ஆக்டர்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், பொலிட்டீஷியன்ஸ், இந்த மாதிரி பெரிய ஆட்கள் கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஏன் நாமளே ரியல் லைஃப்பில் எத்தனையோ பார்த்துருப்போம். உண்மையான நியூஸ் ஒன்றா இருக்கும், பட் அது வேறு ஒரு நியூஸ் வச்சு கவர் பண்ணுற விஷயங்கள் நாமளே ரியல் லைஃப்பில் எத்தனையோ பார்த்துக்கிட்டு இருப்போமே. ஸோ அந்த கூட தான் பார்க்கும்போது இந்த சீரிஸ் நமக்கு ரியல் லைஃப்பில் மோர் ஈஸியபிளி கனெக்டபுளாக இருக்குது. அந்த சூப்பர் ஹீரோஸ்ன்ற விஷயத்தை தவிர்த்து மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் அவுட் ஆகுது. ரியல் லைஃப் பாலிடிக்ஸாக இருக்கட்டும், அந்த ரெண்டு குரூப்புங்களுக்கு நடுவில் ஸ்டார்லைட்டர்ஸ்க்கு ஹோம்லேண்டர்ஸ்க்கு நடுவில் சண்டையை மூட்டி விடுறது, அதுக்கப்புறம் இவங்க பண்ணுற தப்புக்கு எல்லாமே வேற ஒரு ஆள் வச்சு சரி கட்டுறது, இவனை போட்டு தட்டு அந்த இடத்துல வந்து அவங்க தான் கொண்டாங்க அப்படின்றத பழியை மாற்றி சொல்கிறது, இந்த மாதிரியான பல பாலிடிக்ஸ் எல்லாமே இந்த சீரிஸ்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையுமே ரியல் லைஃப்பில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி பார்க்கறதுனால ஸோ நமக்கு ஒரு மோர்லி ஈஸிலி ரிலேட்டபுளாக இருந்துட்டு அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா மோர் அண்ட் மோர்லி ஒரு கிரவுண்டடான சீரிஸை தான் முடிஞ்சதுக்கு ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கிரவுண்டட்னா என்ன சொல்கிற வரனா அந்த பவர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹைலி பவர்ஃபுல் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப சூப்பர் பவர்டு மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு ஒரு நார்மல் பவர்டாகவே லைக் அடித்தா பார்த்தீங்கன்னா அந்த 10 அடி தள்ளி போடுறா இதெல்லாம் இருக்கிறது தான். பட் அடித்தா அவன் முதுகில் வந்து எலும்பு பிச்சுட்டு வர்றது, அந்த கை முன்னாடி போயிட்டு பின்னாடி வந்துடுறது, இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். ப்ளஸ் புச்சர் ஹோம்லேண்டர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் சண்டை போடுவாங்க. 2 பேருக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பவர்ஸ் தான். இந்த சண்டையை பார்க்கும்போது எனக்கு ஜார்ட் அண்ட் சூப்பர்மேன் சண்டை அந்த சண்டையுமே லைட்டாக அப்பப்போ ஞாபகம் வந்துட்டு போச்சு. ஸோ அந்த ஜார்ட் அண்ட் சூப்பர்மேன் சண்டையோட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டியவே அடிச்சு நொறுக்குவாங்க. பட் அந்த ரேஞ்சுக்கு பெரிய அளவுக்குலாம் இல்லாமல் ரொம்ப கிரவுண்டடாக பார்த்தீங்கன்னா அந்த ஃபைட்டை ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே இந்த சீரிஸோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்படி எழுதணும், இல்ல இதையே எழுதலாம். ஸோ கேரக்டர்ஸ் பற்றி சொல்லும் போது ஞாபகம் கேஸ்டிங் ஆந்தனி ஸ்டார் அண்ட் பில்லி புச்சர். ஸோ அவங்க 2 பெரிய சொல்லணும்னா
சச் அ பர்ஃபெக்ட் ஆந்தனி ஸ்டார் நடித்த ஹோம்லேண்டராக இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம பில்லி புச்சரா நடித்த காலபுனா இருக்கட்டும், ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒருத்தர் இந்த ஜி ஒருத்தர் இந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோ, இன்னொருத்தர் அந்த பக்கம் ஒரு எக்ஸ்ட்ரீம் சைக்கோ. இந்த ரெண்டு சைக்கோக்களுமே பார்த்து மோதிக்கிட்டால் என்ன நடக்கும் அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஸ்டோரி. நமக்கு அப்போ தான் ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும், இவங்க ரெண்டு பேருக்கு எப்படா பார்ப்பானுங்க அடிச்சுக்கோனுங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இதோட தான் நம்ம அந்த சீரீஸே பார்த்துக்கிட்டு இருப்போம். எனக்கு அந்த பெக்கா கேரக்டர் நினச்சதாங்க பாவமாக இருக்குது. இந்த ரெண்டு பேர்த்துக்கிட்டே அந்த ஒத்த கேரக்டர் மாட்டிக்கிட்டு இருக்கோம். நல்லவனும் கிடையாது, இவனும் நல்லவன் கிடையாது. நீயும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு குடிகாரன், இவனும் ஒரு ஆண்டப்புழு, நீயும் ஒரு ஆண்டப்புழு. அண்ட் இந்த பாய் சீரீஸை பெரும்பாலும் இன்னும் பார்க்குறதுக்கான காரணம் அந்த பாய் சீரீஸில் வர செக்ஷுவல் கண்டென்ட்டாக இருக்கலாம், ஆர் அந்த எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸாக இருக்கலாம். ஸோ அது ரெண்டுமே அந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா அவங்க என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு மேபி ஒரு பாயிண்ட்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லைக் அது இன்னுமே பார்க்க வைக்கணும் அப்படின்றதுக்காக. கிட்டத்தட்ட அதில் வர செக்ஷுவல் சீன்ஸாக இருக்கட்டும், ஆர் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ் சீன்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல இது தேவையே இல்லையே, ஏன் இப்படி இதை காட்டுறாங்க அப்படின்னு சில இடத்துல தோணும். சில இடத்துல நெசரியாக இருக்கும், சில இடத்துல தேவையப்படாது. பட் ஆனாலும் அதோட ஒரு ஸ்பெஷாலிட்டியாகவே மாறிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு இதை பார்க்கும்போது ராங் டர்ன் படம் தாங்க ஞாபகத்துக்கு வருது. ராங் டர்ன் படத்தை நம்ம என்ன கதை திரைக்காக பார்த்தோம், அதில் வர எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்க்கும் அந்த செக்ஷுவல் சீன்ஸுக்கு தான் அதிகமாக நிறைய பேர் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இதுலேயுமே அந்த மாதிரி சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கு. பட் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆமிர் கான் கொடுத்த அந்த இன்டர்வியூ தாங்க ஞாபகத்துக்கு வருது. few emotions जो बहुत easy होते हैं ऑडियंस में प्रोवोक करने के लिए. These emotions are violence is one of them, right, and sex is another. These are two emotions which are most easy to provoke. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கவுண்ட் பண்ணுங்கள். இந்த சீரிஸ் இந்தளவுக்கு ரீச் ஆனதுக்கு காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதில் இந்த பாய் சீரிஸ்க்கு எத்தனை பேர் ஆளை வெயிட் பண்ணுங்க சொல்லுங்கள். அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்லணுன்னா, எனக்கு இன்னொரு டவுட் இருக்குதுன்னே இருக்குங்க. இன்னொரு இந்த சீரிஸில் இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸில் என்னென்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் ஏ ட்ரெயின்ஸ் ஆக போகிறான், இந்த சீரிஸ் எண்டுக்குள்ளேயே ஏ ட்ரெயின்ஸ் செத்துரும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஸ்பாயிலர் சொல்லிட்டுன்னு சொல்லாதீங்க, ஏன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ஃபேக்ட் இன்னும் 3 எபிசோடு தான் இருக்குது. மேபி ஏ ட்ரெயின்ஸ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு நிறையா. அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் சீசனோட 5வது 6வது எபிசோட்லேயே சிண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காமிச்சிருப்பாங்க. ஒமேகா லெவல் சூப் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லியிருந்திருப்பாங்க. பட் அந்த லெவலுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சூப்பு, கிட்டத்தட்ட ஹோம்லேண்டை டேக் டவுன் பண்ணுற அளவுக்குலாம் அவருக்கு பவர் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீசனில் அந்த ஒரு எபிசோடில் மட்டுமே காட்டிட்டு அதுக்கப்புறம் காட்டவே இல்லை. இப்போ என்ன நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குன்னா, சீசன் 4ஓட ஃபைனல் எபிசோடில் அவளை காட்டலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. வந்தால் பார்ப்போம், வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.